ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? லீக் ஆஃப் காட்ஸ், த ஃபேண்டசி படம் தான். படத்தை ஓபன் பண்ணா பெரிய அரண்மனையை காமிக்கிறாங்க. அதுல ராஜாவும் ராணியும் ஒருத்தன் கொலை பண்ணுவதற்கு கத்தியோட வர்றத பார்த்த ராணி அவ கையை நீட்டவும் டெண்டர் கேர்ள்ஸ் மாதிரி அவனை கொல்லுது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு மாட்டு வண்டியில கூட்டமா அரண்மனையை பார்க்க வர்றத காட்டுறாங்க. அதுல ஒரு மொட்டையை காமிக்காங்க. அவன்தான் படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவை மொட்டைனே வச்சுக்கிடுவோம். அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தாத்தா அந்த வண்டிக்கு வர்றாரு. அவரை பார்த்ததும் மொட்டையோட ஃப்ரெண்ட் அவரை பார்த்து, மாஸ்டர் ஷியான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கான். அதுக்கு அவர் கையை நீட்டவும் அதுல ஒரு விஷன் காமிக்கி. அதுல பார்த்தா அந்த ராஜா பிளாக் டிராகன் கிட்ட அவரோட உடம்ப ஒப்பந்தம் போட்டிருக்கத காமிச்சிட்டு அங்க இருந்து பறந்து போயிட்டாரு. அவனோட கூட்டமும் ஒரு தணல் வழியா அரண்மனைக்குள்ள போறாங்க. மேல ராஜா ஒரு பெரியவரை கட்டி வச்சிருக்கத காட்டுதாங்க. அந்த பெரியவருக்கு எதிர்காலத்தை காட்டுக சக்தி இருக்கு. ராஜா அவர்கிட்ட என்னோட எதிர்காலத்தை காட்டுன்னு சொன்னதும் அவர் காட்டும்போது ராஜா சாவத மாதிரி இருக்கு. அதை பார்த்து கோவப்பட்ட ராஜா அவரோட கண்ணை எடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு. கீழே பார்த்தா மொட்டையும் அவங்க கூட்டமும் அரமனைக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததும் மொட்டைக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. உடனே அவன் அங்கிருந்து ஆட்கள் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான். சண்டை முடிஞ்ச உடனே ஒரு சிறை மாதிரி இருந்த இடத்துக்கு போய் பார்க்கான். அங்க அந்த சிறையில மறைந்து வாழும் மக்களை அடைச்சு வச்சிருக்காங்க. அதை துறக்கலான்னு பார்த்தா மந்திரம் வச்சு பூட்டியிருக்காங்க. உடனே மொட்டை அவனோட சக்தியை வச்சு அந்த கதவை திறக்கவும் ராஜாவோட மந்திரவாதிக்கு அது தெரியுது. உடனே அவன் சண்டைக்கு கிளம்புதான். மொட்டை மக்களை காப்பாத்தி வெளியில வரவும் அங்க உள்ள வீரர்கள் தாக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க கையில இருந்த இரும்பு வச்சு கவசம் மாதிரி நிக்கவும் அந்த மக்கள் அங்கிருந்து மறைய வச்சிட்டாங்க. இந்த நேரத்துல மேல பார்த்தா அந்த பெரியவோட கண்ணை நோண்ட வரவும் டைம் அப்படியே நிக்க ஆரம்பிச்சிட்டு. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம தாத்தா அங்க வந்துட்டாரு. அதே நேரத்துல கீழே மொட்டை கையில இருந்த கவசத்தை படகு மாதிரி வச்சு அந்த மக்களை கூட்டிட்டு போறான். பின்னாடி அந்த மந்திரவாதி துரத்திட்டு வரான். அப்போ அந்த வீரர்கள் கோட்டையோட கதவை அடைக்கக்குள்ள அந்த மக்களை வெளியில கொண்டு போயிட்டு மொட்டை அவனோட மின்னல் சக்தியை வச்சு அந்த இடத்தையே இடிச்சு அவங்கள காப்பாத்துறான். அவங்கள அனுப்பிவிட்டு மொட்டையும் அவன் ஃப்ரெண்டும் அரண்மனைக்கு மேல போறாங்க. மேல நம்ம தாத்தா ராஜா கூட பேசிட்டு இருக்கும்போது ராணி டெண்டர்கரஸை வச்சு தாத்தாவை புடிச்சு அவருக்கு திரும்ப இளமையாக சாபத்தை கொடுக்கா. அதை பார்த்த பெரியவர் அவரோட கண்ணை எடுத்து போடவும் ராணி நம்ம தாத்தாவை விட்டுட்டு அந்த கண்ணை எடுக்கா. அப்போ நம்ம மொட்டை மேல வந்து ராணி அவன் சக்தியை வச்சு தாக்கவும் அது அவனுக்கே திரும்ப வரவும் நம்ம தாத்தா அதை தடுக்காரு. அப்போ பெரியவரோட இன்னொரு கண்ணு வெளியில வருது. அதை பார்த்த தாத்தா அதை எடுத்துட்டு அங்கிருந்து அவரோட பறவையில மொட்டையும் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறாரு. அவங்களோட நாட்டுக்கு போய் நம்ம தாத்தா அரசரோட எடுத்துட்டு வந்த கண்ணை வச்சு பிளாக் டிராகனை எப்படி அழிக்கணும்னு பார்க்கும்போது அந்த ராணி கொடுத்த சாபத்தால இளமையாகிறாரு. அப்போ அந்த கண்ல இருந்து வெளிச்சத்தின் வாலை வச்சுதான் பிளாக் டிராகனை அழிக்க முடியும் காட்டுது. அந்த பக்கம் பார்த்தா ராணியும் கண்ணை வச்சு பார்த்துட்டு என்ன ஆனாலும் அவங்க கைக்கு வால் கிடைக்கக்கூடாதுன்னு மந்திரவாதினை பார்த்து சொல்லுதா. அதிலிருந்து உங்க பார்த்தா நம்ம ஹீரோ மொட்டை மலை மேல நின்னு கீழே குதித்தான். என்னன்னு பார்த்தா அப்பந்தான் தெரியுது. அவன் பறக்கும் கடவுளோட பையன்னு காமிக்காங்க. ஆனா அவன் கீழே தான் விழுதான். ஆனா அவன் ஃப்ரெண்டு எப்படினாலும் நீ பறப்பன்னு சொல்லுதான். அப்போ தாத்தா மொட்டைய கூப்பிட்டு இந்த மாதிரி வெளிச்சத்தின் வாலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் அவன் நான் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுதான். அதுக்கு தாத்தா அவனுக்கு ஒரு தண்ணியிலிருந்து ஒரு நெருப்பு கடவுளை உருவாக்குதாரு. அது குழந்தை மாதிரி வந்து அங்கிருந்த எல்லாத்தையும் பாடாப்படுத்த ஆரம்பிக்கி. அதுக்கு அடுத்து 3 பை தண்ணியிலிருந்து வருது. அதை மொட்டையிட்ட கொடுத்து அவனை அனுப்புதாரு. அப்போ இந்த பக்கம் பார்த்தா அந்த மந்திரவாதி ஒரு பொண்ணு மேல மந்திரத்தை வச்சு நம்ம ஹீரோ மொட்டைய கண்டுபிடிக்க சொல்லுதான். இங்க நம்ம ஹீரோ மொட்டை ஒரு பாலைவனத்தோட நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம தாத்தா கொடுத்த ஒரு பையிலிருந்து ஒரு செடி மாதிரி அவங்கிட்ட வந்து பேசுது. அதை பார்த்த ஹீரோ நீ யாருன்னு கேட்க தாத்தா கொடுத்த பையிலிருந்து வந்திருக்கேன், வெளிச்சத்தின் வாலை கண்டுபிடிக்க என்னாலதான் முடியும்னு சொல்லுது. அப்போ அந்த குழந்தை மாதிரி ஒன்னு உருவாக்குனாரே அந்த குழந்தை மொட்டைக்கிட்ட இருந்து பையை எடுத்துட்டு ஊடுறான். அப்போ ஒரு பெரிய பூரா அவங்கள தாக்க ஆரம்பிக்கி. அது அந்த செடி வாசத்துக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த குழந்தை கடவுள் மொட்டை கையில போடவும் மொட்டை குழந்தை கையில போடவும் கடைசியில ஹீரோ மொட்டை அவனோட சக்தியை வச்சு அந்த பூராவை சாவடியா. அந்த நெருப்பு குழந்தை மொட்டையிட்ட இருக்க அந்த பையை எடுத்துட்டு அதை திறக்கவும் அதுல இருந்து ஒரு உருவம் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுது. அப்போ இவனும் பேச அது வாயிலிருந்து ஒரு புரை மாதிரி விட அந்த நெருப்பு குழந்தை மயங்கி விழுந்து மனுஷனா மாறுதான். அடுத்து பார்த்தா நம்ம குழந்தைய வந்து நெருப்பு கடவுள்னு வச்சுக்கிடுவோம். அவனை நம்ம மொட்டை அந்த செடியை வச்சு கட்டி போட்டிருக்கான். அவன் கண்ணு முழிச்சோடனே போகோன்னு மொட்டை என்னால மட்டும்தான் உன்னோட சக்கரம் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு நீ என் கூட வெளிச்சத்தின் வாலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் அதுக்கு நெருப்பு கடவுளும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா போறாங்க.
மீதி கதைய பார்ட் 2ல நாளைக்கு பார்க்கலாம்.